பணிவே துணை. வாழ்க செழிப்புடன். ஆத்ம நண்பர்களே, ராஜரிஷி ஞானமையம் மூலமாக நடைபெறக்கூடிய இந்த ஆன்லைன் வகுப்புகள் நன்கடை மூலமாக பங்கேற்பது எப்படி அப்படின்றத உங்களுக்கு இப்போ சொல்லித்தர போறேன். இது உதாரணத்திற்கு குடும்ப கலை அப்படின்ற ஒரு வகுப்பு ஆன்லைன் மூலமாக நடக்கிறது. நன்கொடை மூலமா பாருங்க, ஒரு வகுப்பு உதாரணத்துக்கு ஒரு 8 மணி நேரம் இருக்கு அப்படின்னா நன்கொடை மூலமா பங்கேற்கிறதுக்கு வாய்ப்பு முதல் பாதி வகுப்பை, அதாவது ஒரு 4 மணி நேர வகுப்பை நீங்கள் நன்கொடை செலுத்தி பங்கேற்கக்கூடிய வகையில இது என்ன பண்ணிருக்கோம், உருவாக்கியிருக்கோம். அதற்கான லிங்க் இங்க போட்டிருப்போம். இந்த லிங்க் டச் பண்ணும்போது ஒரு வெப்சைட் பேஜுக்கு அது போகும். அந்த வெப்சைட் பேஜ்ல நீங்க வகுப்பினுடைய முழு விவரங்களையும் நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். ஒவ்வொரு வாரமும் 3வது வாரம் புதன்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரைக்கும் அந்த வகுப்பு நடைபெறும். இப்படி ஒவ்வொரு வகுப்புமே வேற வேற நாட்கள்ல தொடர்ந்து ஒரு மாதம் முழுவதும் வீக் டேஸ்ல 4 வெவ்வேறு நேரத்துல நடக்குதுங்க. இந்த வகுப்புல 3 முக்கியமான கேள்விகளுக்கு விடை கிடைக்கும் அப்படின்றத போட்டிருப்போம். அதை நீங்க பார்த்து படிச்சு தெரிஞ்சுக்கலாம். இந்த வகுப்பில் என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படின்றத பார்த்து படித்து தெரிந்து கொள்ளலாம். இந்த வகுப்பு யாருக்கு தேவைப்படும் அப்படின்றதை குறித்து பார்த்து படித்து தெரிந்து கொள்ளலாம். அதனை தொடர்ந்து இந்த வகுப்புல ஏற்கனவே பங்கேற்றவர்களுடைய ஃபீட்பேக் இருக்கும், அதையும் நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம். ஸோ இந்த வகுப்பினுடைய இலவச அறிமுக வகுப்பு, அதோடைய சிலபஸ், பாடத்திட்டம், இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா நீங்க இங்கே கிளிக் பண்ணணும். இங்க கிளிக் பண்ண உடனே அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இது பிளே பட்டன் நீங்க டச் பண்ணீங்கன்னா இந்த வகுப்பினுடைய அறிமுக வகுப்பு வீடியோ உங்களுக்கு பிளே ஆகும். அதை நீங்க பார்த்து கொள்ளலாம். ஸோ இதுல அதோடைய சிலபஸ், ஸோ இது ஒரு 5 days கிளாஸாக நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம், வச்சிருக்கோம். லெசன் 5 லெசனாக பிரித்து வச்சோம். ஸோ இதை டச் பண்ணீங்கன்னா நீங்க இதோடைய பாடத்திட்டத்தை பார்க்கலாம். சிலபஸ் லெசன் 2, லெசன் 3, லெசன் 4, லெசன் 5. ஸோ இப்படி இந்த வகுப்புகளுடைய பாடத்திட்டத்தை நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். இதுல எந்த பட்டனை நீங்க டச் பண்ணாலும் ரிஜிஸ்டர் பேஜுக்கு போகும். அதுல நீங்க ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். உங்க பேரை கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணணும். ஸோ இமெயில் ஐடி சப்மிட் கொடுக்கணும். சப்மிட் கொடுத்த உடனே அடுத்ததாக அது பேமெண்ட் பேஜுக்கு போகும். இது உங்களை பற்றின டீட்டெயில்ஸ். இது ரிஜிஸ்டர் பேஜ். அடுத்தது பேமெண்ட் பேஜ். இந்த பேமெண்ட் பேஜ்ல நீங்க விருப்பப்பட்ட தொகையை நன்கொடையாக செலுத்தினால் அடுத்தது உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்க வேண்டியிருக்கும். இதுல பாத்தீங்கன்னா கீழே இந்த வகுப்பு சார்ந்த விவரங்கள் இருக்கும். அதனை தொடர்ந்து கீழே யுவர் பேசிக் இன்ஃபர்மேஷன் இருக்கிற இடத்துல உங்களுடைய டீட்டெயில்ஸை நீங்க பதிவிடணும். ஸோ இது 2வது முறை பதிவிடுற மாதிரி இருக்கும். அடுத்தது உங்களுடைய மெயில் ஐடி, உங்களுடைய ஃபோன் நம்பர். ஸோ கம்ப்ளீட் ஆர்டர் அந்த இடத்துல கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடும். பேமெண்ட்டுக்கான ப்ராசஸ் அடுத்த ஸ்டெப்புக்கு இது போயிருக்கும். இங்க ப்ரொசீட் டு பே அப்படின்றத கிளிக் பண்ணிருக்கோம். இங்க மொபைல் நம்பர் கேட்கும். ஒரு முறை மொபைல் நம்பர் கொடுத்துருங்க. இது எல்லாமே செக்யூரா இருக்கணும்ன்றதுக்காக. ஸோ யூபிஐ நான் கொடுக்குறேன். இதுல நெட் பேங்கிங், உங்களுடைய கிரெடிட் கார்டு எந்த ஆப்ஷன் வேணா யூஸ் பண்ணலாம். நான் யூபிஐ கொடுக்குறேன். ஸோ யூபிஐ ஐடி நம்பருக்கு நீங்க யூபிஐ ஐடி நம்பரை உங்களுடைய ஜிபே, ஃபோன்பேல இருந்து நீங்க போய் எடுத்துக்கலாம்.
ஸோ இங்க நான் என்ன பண்றேன், ஜிபே ஓபன் பண்றேன். ஸோ இதுல என்னுடைய மேல ரைட் சைட்ல ப்ரொஃபைல் கிளிக் பண்ணோம் அப்படின்னா யூபிஐ நம்பரை இங்கிருந்து எடுக்கலாம். ஸோ இந்த போட்டோ இருக்கிற இடத்துல ஸ்கேனிங் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல டச் பண்ணீங்க அப்படின்னா இங்க ஸ்கேனிங் கீழே வந்து யூபிஐ ஐடி இருக்கும். இங்க ரைட் சைட்ல யூபிஐ ஐடி பக்கத்திலேயே காப்பி அந்த கிளிக் அது இருக்கும். அதை டச் பண்ணிட்டீங்கன்னா காப்பி ஆயிருக்கும். இதை நீங்க கொண்டு போய் அந்த பேஜ்ல பேஸ்ட் பண்ணிடலாம். பேஸ்ட் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்ன ஆகும், மூவ் ஆகும். ஸோ இங்க உங்களுடைய ரேசர் பேக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்க பே பண்ணுங்க. இந்த பேஜ் உங்களுக்கு தெரியாது, ஏன்னா பாஸ்வேர்டு போடுற காரணத்தினால அந்த பேஜ் தெரியாது. ஸோ பேமெண்ட் சக்சஸ் ஆயிடுச்சுங்க. பேமெண்ட் சக்சஸ் ஆன காரணத்தினால அடுத்த ஸ்டெப் என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் வந்திருக்கும். இந்த வகுப்புல எப்படி பங்கெடுக்கிறது அப்படின்ற டீட்டெயில்ஸ், அதோடைய கிளாஸோடைய லிங்க் இதெல்லாம் வந்திருக்கும். இது இல்லாம உங்களுக்கு ஒரு மெயிலும் வந்திருக்கலாம். ஸோ இங்க உங்களுக்கு ஒரு மெயிலும் வந்திருக்கும். நீங்க எந்த மெயில் ஐடி கொடுத்திருந்தீங்களோ அதோடைய மெயிலுக்கு இந்த வகுப்பில் நீங்கள் வெற்றிகரமாக பதிவு செய்து விட்டீர்கள். ஸோ அந்த டீட்டெயில் என்ன இருக்குங்க, வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு மெயில்லையும் உங்களுக்கு கிளாஸ்ல பங்கெடுக்கிறதுக்கான லிங்க் வந்திருக்கும். அது மட்டும் இல்லாம வாட்ஸ்அப்லையுமே வந்திருக்கும். ஏதாவது ஒன்று கம்பல்சரி வந்திருக்கும். ஸோ இப்படிதான் நீங்க இந்த வகுப்புல பங்கேற்பதற்கு டொனேஷன் பே பண்ணணும் அப்படின்றத உங்களுக்கு நான் தெரிவிச்சிருக்கேன். நன்றி.